Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல செல் டைப்ல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பார்த்துருக்கிறோம் இல்லையா? சேம் அதே டைப்ல வந்துடும் விண்டோ. இப்போ நீங்க எதனா நீங்க ப்ரோக்ராம் எழுதணும்னா, பைத்தன் ப்ரோக்ராமிங் எழுதணும்னா இந்த செல்ல மட்டுமே எழுதுறதுக்கு ஆகுது. அந்த ப்ரோக்ராமிங் வந்துட்டு கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த டெவலப்பர் என்ன சின்டாக்ஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த ப்ரோக்ராமிங் தகுந்த மாதிரி நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ ஆகணும் கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செல்ஸ் வந்துட்டு ஓன்லி ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு தான். உங்களோட இதுக்கு மீன்ஸ் நீங்க வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஹெட்டிங் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா யூஸ்வலி இது எந்த செல்லுல கோட் மட்டுமே எழுதுறதுக்கு ஆகுது. நீங்க ஹெட்டிங் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்க டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மார்க் டவுன் ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஹெட்டிங் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கிற ஃபாண்ட்ல வரும். மார்க் டவுன் கொஞ்சம் சின்னதா நோட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கு. இது என்னதுன்னா அந்த செல் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அது கூட ரா டேட்டா மாதிரி தான், அது கூட டெக்ஸ்ட் டேட்டா மாதிரி தான் அப்படியே இருக்கும், கோடுக்கு ட்ரீட் ஆகாது. ஓகேவா? இப்போ என்ன இங்க அன்டைட்டில் இருந்துச்சுன்னா எவ்ரி டைம் நீங்க நியூ ஃபைல் கிரியேட் பண்ணும் போது எல்லாமே அன்டைட்டில் இருக்குது. ஆனா நம்மளுக்கு அன்டைட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ கரெக்டா புரியாது. அந்த ஃபைல்ல என்ன டேட்டா, எந்த ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, எந்த கான்செப்ட் சம்பந்தமா இருக்குது அந்த ஃபைல்ல தெரியாது. சோ அதனால நம்மளுக்கு புரியறதுக்கு நான் என்ன பண்றேன்னா அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துடுறேன். என்னன்னுட்டு பைத்தன் பேசிக்ஸ் அன்னிட்டு ஹெட்டிங் கொடுத்துரு. அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வரும். என்ன பண்ணுங்க பாருங்க, இங்க சும்மா இது கிளிக் பண்ணுங்க, அது கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வரணும். இங்க உங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி அந்த கான்செப்ட் நீங்க அந்த ரிப்பீட்டர் நோட் புக்ல எந்த கோட் எழுதிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நேம் எழுதிக்கிறீங்கன்னா எப்பன்னா நீங்க அந்த ஃபோல்டர் அந்த ஃபைல் பார்க்கும்போது ஓகே இந்த ஃபைல்ல இந்த மாதிரி பைத்தன் பேசிக் சம்பந்தமா இருக்கிற கோடிங், அப்புறமா அதுக்கு சம்பந்தமா இருக்கிற தீரி அதெல்லாம் எழுதிருக்கிறோம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, அது மாதிரி பண்ணிட்டீங்க. அதுக்கு அப்புறமா நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க பாருங்க, நான் சேவ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடுச்சு, ஆட்டோ சேவ்னு ஆயிடுச்சு. இப்ப பைத்தன் பேசிக்ஸ் கொடுத்திருக்கீங்க. இது வந்துட்டு கோடு கிடையாது, இது உங்களோட ஸ்டேட்மெண்ட். இது ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உங்களோட இஷ்டம். ஹெட்டிங் மாதிரி வேணுமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெட்டிங் வேணாவா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ வேணுமானா வச்சுக்கோங்க. இப்போ வேணுமோ அண்ணா என்ன பண்ணணும், கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு ஹெட்டிங் இருக்கு, ஹெட்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரன் கொடுத்த உடனே இது ஹெட்டிங் மாதிரி ஆயிடும். ஸோ இந்த பேசிக்ஸ்ல என்ன படிக்க போறேன்னா அது நான் பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு நான் ஹைஃபன் சிம்பிள் வச்சிருக்கிறேன். இந்த பேசிக்ஸ்ல என்ன படிக்க போறோம்னா வேரியபிள்ஸ் என்னது, அப்புறமா டேட்டா டைப்ஸ் என்னது, ஓகேவா? டேட்டா டைப்ஸ் என்னது, அப்புறமா ஆபரேட்டர்ஸ் என்னது படிக்க போறோம். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்ஸ் தான். ஆபரேட்டர்ஸ் படிக்கும் போதே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் இந்த 2 மட்டும் போதும். ஓகேவா? இந்த 2 கான்செப்ட்ஸ் படிக்க போறோம். வேரியபிள்ஸ் என்னது, டேட்டா டைப்ஸ் என்னது படிக்க போறோம். இப்போ இது வந்துட்டு என்னோட டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். மீன்ஸ் டெக்ஸ்ட் அவ்வளவுதான். பைத்தன் பேசிக்ல இது படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிருக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்னா ஹெட்டிங் கிளிக் பண்ணா இந்த பெருசா வந்துடும். சின்ன சின்னதா வேணும்னா மார்க் டவுன் அண்ட் ரன் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி வரும். இப்ப நீங்க இது வந்து மார்க் டவுன்னா அது மாதிரி வருது, ரா என்ன வருது அது வந்துட்டு இந்த மாதிரி, அவ்வளவுதான். இது மாதிரி பாக்ஸ்ல அப்படியே இருக்கும், அது மட்டும் இது மாதிரி இருக்கும் பாக்ஸ்ல மாதிரி. அது பட் நம்மளுக்கு எப்பவுமே மார்க் டவுன் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ யூஸ்வலா நம்ம மார்க் டவுன் ஹெட்டிங் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பைத்தன் பேசிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன எதுக்கு யூஸ் ஆகுது, இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே. எதுக்கு டிஸ்பிளே ஆகுது, என்ன பண்றதுக்கு யூஸ் ஆகுதுமா, உங்களோட அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ இது என்னோட இது பண்ணிக்கணும். என்ன பண்ணோம், மார்க் டவுன் வச்சுட்டு ரன் கொடுத்தீங்க, அது ஒரு நோட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு என்ன பண்ணணும்னா வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் எழுதணும், அது பிரிண்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்றீங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது கொட்டேஷன்ஸ்ல வைக்கணும். இது வந்துட்டு நீங்க வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டேட்டா வந்துட்டு நீங்க டைரக்டா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன ஆகுதுன்னா நீங்க டைரக்டா பிரிண்ட் பண்றதுனால
திரும்பி திரும்பி இன்னொரு இடத்துல யூஸ் பண்றதுக்கு ஆகாது. கண்டிப்பா எவ்ரி டைம் இந்த 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 டேட்டா எங்கெங்க வேணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ, கண்டிப்பா அத்தினி வாட்டி கண்டிப்பா எழுதிக்கினே போகணும். ஓகேவா? சோ, அப்ப என்ன பண்றீங்க? இந்த மாரி எவ்ரி டைம் எழுதுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒரு வேறு ஒரு ஒரு இதுல ஸ்டோர் பண்ணிக்கணும்னா, அப்போ அது அது எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் எழுதுற தேவையில்லன்னு நெனச்சுக்கலாம். கரெக்ட்டா? ஆனா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டேட்டா எழுதுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு எவ்ரி டைம் அது யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மீன்ஸ் நம்மளோட சிஸ்டம் இது எடுத்துக்கோங்களேன். நம்மளோட சிஸ்டம் மெமரி லொகேஷன் எடுத்துக்கோங்க இத. நம்மளோட சிஸ்டம் மெமரி லொகேஷன் இது. ஓகேவா? இப்ப நீங்க ஒரு டேட்டா வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் குடுத்திருக்கீங்க. இது ஒரு டேட்டா. இது எங்க போய் ஸ்டோர் ஆகும் உங்களோட சிஸ்டம்லன்னா, எங்கோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிட்டு இதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னுட்டு. அது ஒரு அட்ரஸ் குடுக்கும். அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னுட்டு. இன்டர்னலா அதெல்லாம் வொர்க் ஆகுது. அது காட்டாது நம்மளுக்கு. ஒரு அட்ரஸ் குடுக்கும். அந்த அட்ரஸ் வந்துட்டு ஒரு 10 டிஜிட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? யூசுவலா இந்த 10 டிஜிட்ஸ் நம்பர் உங்களுக்கு மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக தான். ஒரு டேட்டா ஓகே. நீங்க டைரக்ட்டா எழுதுறதுனால எங்கோ மெமரி லொகேஷன்ல சேவ் ஆயிட்டு அது ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே. ஒரு டேட்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. அதே மாரி ஒரு 2 to 3 டேட்டா குடுத்தாங்க. டைரக்ட்டா குடுத்துட்டீங்க பிரிண்ட் ஃபங்ஷன்ல. அதுக்கு இதுக்கு ஒரு அட்ரஸ் குடுக்கும். இன்னொரு அட்ரஸ் குடுக்கும். இதுக்கு இன்னொரு அட்ரஸ் குடுக்கும். ஒரு அட்ரஸ் வந்துட்டு 10 டிஜிட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா அ வச்சுக்கிறதுக்கு ஆகுறது இல்ல. எப்படியோ இருக்கும். ஃபோன் நம்பருக்குன்னா இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். ஓகேவா? சோ அப்புறம் எவ்ரி டைம் உங்களுக்கு ரிமெம்பர் வச்சுக்கிறதுக்கு ஆகுதா? இருக்காது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டேட்டா டைரக்ட்டா யூஸ் பண்ணாம இந்த டைரக்ட்டா யூஸ் பண்றதால அட்ரஸ் குடுத்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும் அண்ணா என்ன பண்றோம்னா, இந்த அட்ரஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் குடுக்க போறோம். டைரக்ட்டா இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணாம, இந்த மெமரிக்கு ஒரு நேம் குடுத்துட்டு இருக்கோம். இந்த மெமரிக்கு ஒரு நேம் குடுத்துட்டு இருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் த மெமரி. அந்த நேம் என்னான்னு சொல்றோம் தெரியுமா? ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் த மெமரி என்ன சொல்றோம் தெரியுமா? வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுது? நீங்க இது டைரக்ட்டா ஒரு மெமரி லொகேஷன்ல சேர்க்காம, ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. அப்படி என்ன சொல்றேன் நானு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ்ன்னு இப்படி ஸ்டோர் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே. இந்த டேட்டா வந்துட்டு நானு இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த டேட்டா நீங்க எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அப்ப சிம்பிளா இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கினா போதும். திரும்பி திரும்பி இந்த லென்த்தி லைன் ஆஃப் டேட்டா எழுதுற தேவை இல்ல. ஓகேவா? சோ, அதனால நம்ம ஏதாவது ஒரு டேட்டா மீன்ஸ் டேட்டா வேணும் நினைச்சிட்டு இருக்கீங்களன்னா, சில சமயத்திலே அங்கங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சில சமயத்திலே காமனா இருக்கிற டேட்டா நீங்க மல்டிபிள் பிளேஸஸ்ல யூஸ் பண்ணணும்னா, டைரக்ட்டா யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதுவே நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. மீன்ஸ் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேட்டா. ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னா, இந்த டேட்டா வந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுட்டு. ஓகேவா? சோ, அப்ப இந்த வேரியபிள் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் த மெமரி லொகேஷன் அன்னிட்டு. புரிஞ்சுட்டு இருக்கமா சொல்றது நானு? கன்ஃபியூஷனா இருக்கா? இப்ப பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன்? இப்போ இங்க என்ன போற பாருங்க. காப்பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸ்ட். இப்போ இந்த மாதிரி டைரக்டா எழுதிக்கிறதுனால நம்ம எங்கன்னா வேணும்னா கம்ப்ளீட்டா எழுதணும். இப்ப பாருங்களேன். இப்ப நான் இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த டேட்டா எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க நீங்க? எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. சிம்பிளா பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்த உடனே இந்த வேரியபிள்ல என்ன வேரியபிள்ஸ் அது கேரக்டர் ஆனா கூட நீங்க கொட்டேஷன்ஸ்ல வைக்க கூடாது. வேரியபிள்ஸ் கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்கூடாது. ஓகேவா? அந்த வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் பாருங்க. இந்த எக்ஸ்ல என்ன இருந்துச்சு? வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ். அந்த பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இது எக்ஸ் வந்துட்டு இப்ப வேரியபிள் அது. ஓகேவா? இப்ப நீங்க அது கொட்டேஷன்ஸ்ல வச்சுட்டீங்கன்னா அது ஒரு வேல்யூவா எடுத்துக்கும். அது ஒரு டேட்டாவா எடுத்துக்கிட்டு அது எக்ஸ்ன்னு கொடுக்கும். அவ்வளவுதான். டேட்டாவா எடுத்துக்கும். வேரியபிள்னா நீங்க கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்க கூடாது.
ஓகேவா? அது ரிமெம்பர் வச்சுக்கோங்க. இது ரன் பண்ணணும்னா நீங்க இங்க ரன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ரன் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுச்சா? எஸ் எல்லாருக்கும் Yes, yes, புரிஞ்சுச்சா? yes, yes. ஓகே. சோ நவ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டீங்க. எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களாமா? எவ்ரிவன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? இன்ஸ்டால் ஆகுது மேம். எஸ் மேம் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் ஆகுது மேம், இன்னும் ஃபினிஷ் ஆகல மேம். ஆமா. ஆகுது, பிரச்சனை இல்ல, ஆகுது. ஓகேவா? சோ இப்போ எஸ் 1 செகண்ட். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே 1 செகண்ட். வேரியபிள்ஸ் என்ன புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? வேரியபிள்ஸ் என்னன்னு புரிஞ்சுச்சு எல்லாருக்குமே? எஸ் மேம். What is mean by variable? Alternative name for the memory location. Yes, alternative name for the memory location. We'll call it as a variables. We'll call it as variables. Now, எஸ் இப்ப பாருங்களேன். இப்போ நம்ம வேரியபிள்ஸ் இந்த சின்ன சின்ன நேம் எழுதிருக்கிறோம். இங்க நான் நோட்ஸ் இருக்கு. மீன்ஸ் அந்த பிபிடிஸ் இங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு வேரியபிள்ஸ் பத்தி படிக்க போறோம். So variables means it's nothing but identification, identifiers. So இங்க பாத்தீங்களா, I'm just clicking. Identifiers are the name given to any variable. So we are discussing about the variables. We'll discuss that only. We can give the identification for the functions also, for classes also, for different things. Okay. So Python identifiers are nothing but the variable name. Okay, wow. So variables is nothing but we'll call it as identifiers. Python is a case sensitive language. I think we already discussed case sensitive language, Anna. And it has some rules and regulations to name an identifier. இப்போ நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா கண்டிப்பா அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க 5 ரூல்ஸ் ஃபாலோ ஆகணும். இப்ப சின்ன சின்னதா எழுதுறதுனால நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. மீன்ஸ் வேரியபிள் என்னன்னு சொல்லிருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இது மாதிரி x is equal to சாயி and கொடுத்திருக்கீங்க. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ்வலா இந்த வேரியபிள் வந்துட்டு சின்னதா இருக்கும் போது பிரச்சனை இல்லை. யூஸ்வலா நம்ம டிஸ்கிரிப்டிவா எழுதுறோம் இந்த நேம்ஸ். இந்த வேரியபிள் நேம்ஸ் லென்த்தியா எழுதணும் அண்ணா கண்டிப்பா யூ ஹாவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுன்னா, the starting letter, for example, I am just giving this is my variable name is equal to Sai. This is just little bit lengthy, right, when compared to this variable, this letter. இந்த லெட்டர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லென்த்தியாவே தானே இருக்குது. இந்த மாதிரி லென்த்தியா இருக்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா, உங்களோட வேரியபிள் நேம் வந்துட்டு கண்டிப்பா லெட்டர் என்ன ஆகணும் ஆர் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் என்ன ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, யுவர் வேரியபிள் நேம் மஸ்ட் அண்ட் ஷுட் ஸ்டார்ட் வித் எய்தர் லெட்டர் இஸ் நத்திங் பட் எய்தர் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ், எதுவன்னா ஆகட்டும் பரவாயில்லை. அது லெட்டர்ல என்ன ஸ்டார்ட் ஆகணும், இல்லையா அண்டர்ஸ்கோர் சிம்பிள்ல மட்டுமே ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா. செகண்ட் ஒன் என்னதுன்னா, வேரியபிள் நேம் எப்பவுமே should not start with நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது, டிஜிட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. only 2 cases, letter or underscore. You should not start with the digit. This is the second rule. What is the third rule? நீங்க வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேம்ஸ்ல ஓன்லி லெட்டர்ஸ் இருக்கணும். லெட்டர்ஸ் அப்புறமா டிஜிட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் சிம்பிள், இந்த 3 ரிலேட்டட் மட்டுமே இருக்கணும். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நாட் அலோடு. ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நாட் அலோடு எக்ஸெப்ட் திஸ் ஒன். உங்களோட வேரியபிள் நேம்ஸ் எழுதும் போது லெட்டர்ஸ் அண்ணா இருக்கலாம், டிஜிட்ஸ் அண்ணா இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அண்ணா இருக்கலாம். அதர் தேன் தீஸ் 3 இருந்தா அது வேரியபிள் நேமா ட்ரீட் ஆகாது.
ஓகேவா? நான் should not start with digit அன்னா டிஜிட் வேரியபிள் நேம் முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறோம். அவ்வளவுதான். நடுவுல இருக்கலாம், லாஸ்ட்ல இருக்கலாம். ஓகேவா? அதுதான் இது செகண்ட் ரூல் கொடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல் என்ன தெரியுமா? வேரியபிள் இஸ் a கேஸ் சென்சிட்டிவ். வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அப்படி என்னது? உங்களோட வேரியபிள் நேம் பண்ணி கொடுத்துட்டு சாயின்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க பிரிண்ட் பண்ணும்போது கேபிட்டல் NAME கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் வராது. இதனாலனா நீங்க எந்த கேரக்டர்ஸ் எந்த கேசஸ் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணா மட்டுமே அதுல இருக்கிற டேட்டா பிரிண்ட் ஆகும். நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண கூப்பிடும் போது சேமா இருக்கலாம். ஆனா denotion representation is not the same. Is it right? So that's why variable names are case sensitive. அப்படின்னா என்னது? இந்த நேமுக்கு this is not equal. இந்த நேமுக்கு this is not equal. மூணுமே டிஃபரெண்ட் தான். எந்த வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி அந்த டேட்டா டிஸ்பிளே பண்ணணும். நீங்க எதோ கேசஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு ஆகிறது இல்லை. ஓகேவா? தட் இஸ் வாட் த ஃபோர்த் ரூல். ஃபிஃப்த் ரூல் என்னதுன்னா வேரியபிள் should not be a keyword. should not be a keyword. கீவேர்ட் ஆகக்கூடாதுமா. அது எப்படி தெரியும்? கீவேர்டு எப்படி தெரியும் மேடம் நம்மளுக்கு? நான் சொல்றேன். கீவேர்டு எப்ப தெரியும்னு நான் சொல்ல போறேன். நீங்க வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது கீவேர்ட் ஆகக்கூடாது. நம்மளோட பைத்தன்ல நியர்லி 35 to 40 கீவேர்ட்ஸ் இருக்குமா? ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஷோஸ் an error. இந்த 5 ரூல்ஸ் யூஸ் பண்ணியே நீங்க வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணணும். மேடம் நான் இந்த மாதிரி சிம்பிளாவே எழுதலாம். ஆனா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? பைத்தன் கோடிங் எப்படி இருக்கணும்? எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். அப்படி என்ன இப்ப நீங்க x is equal to சாயன் கொடுத்துருக்கீங்க. இது மீனிங்ஃபுல்லா இருக்கா? இல்ல. இது வந்துட்டு ஒரு நேம். இந்த ஒரு நேம் எக்ஸ்ல கொடுத்தா நல்லா இருக்குமா? இருக்காது. இது வந்துட்டு ஒரு நேம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேல்யூ அந்த டேட்டா வந்துட்டு ஒரு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா மீனிங்ஃபுல்லா இருக்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். சோ அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா நீங்க பண்ணணும்னா அந்த மாதிரி லென்த்தி நேம்ஸ் தான் கொடுத்தா நல்லா இருக்கும். வேரியபிள் நேம்ஸ் மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அன்னப்ப நீங்க லென்த்தி வேரியபிள் நேம்ஸ் கொடுத்தா அப்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். யாரும் உங்களோட கோடிங் பார்த்தா கூட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி லென்த்தியா வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த 5 ரூல்ஸ் ஃபாலோ ஆகணும். இப்போ நம்ம டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ பிராக்டிக்கலா பார்க்க போறோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு இருக்காமா எல்லாருக்குமே? எனக்கு கேட்கும் போது சொன்னாதான் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு தெரியும். நீங்க சும்மா இருந்தீங்களா எனக்கு எதுவுமே தெரியாது. Yes, ma'am. புரியுதா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு சொல்லிருக்கோம். டவுன்லோட் உங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். அதனால லேட் ஆயிட்டு இருக்கு உங்களது. மேக்ஸிமம் ஒரு வாட்டி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஒரு 2 மினிட்ஸ். ஆயிடுச்சா? உங்களோட வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் அவ்வளவு கிளியரா கேட்கல சத்யபாலன். மேம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். டவுன்லோட் இன்னும் ஆயிட்டு இருக்கா உங்களது? அது ஆக்சுவலா உங்களோட இன்டர்நெட் ப்ராப்ளம். ரொம்ப ஸ்பீடா ஆயிடும். இன்டர்நெட் நல்லா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் ஆகுது. ஏன்னா இப்ப டவுன்லோட் பண்ணிருக்கீங்களாமா? எஸ் மேம். ஆயிடுச்சுமா? சீக்கிரமாவே ஆயிடுச்சு. ஆயிடுமா? யாருக்கு ஸ்லோவா இருக்கும் அவங்க இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கலாம். அவ்வளவுதான். எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஓகே. சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இப்ப பிராக்டிக்கல் நான் எதனா क्वेश्चन புரிஞ்சிச்சா இல்லையா அது கொஞ்சம் சொல்லணும் எனக்கு. நீங்க உங்களுக்கு புரியலன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணலாமான்னு தான் கேட்டிருக்கிறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேரியபிள் நேம் வந்துட்டு
should start with either letters or underscore symbol. அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இல்லைன்னா லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த 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 இது பேஸ் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. இப்ப கிரியேட் பண்ண போறேன். இப்ப பாருங்களேன், நேம் இஸ் ஈக்குவல் டு delete பண்ணி கொடுத்துட்டேன். மீன்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் நம்ம எஸ் இஸ் பைத்தன் டைனமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். Is Python dynamically typed language? Yes, ma'am. Dynamically typed language என்ன என்னதுமா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமா? Yes, ma'am. பண்ணிருக்கோம் மேம். என்ன சொல்லுங்க? No need to declare data type internally, machine will understand. இப்போ நீங்க இதுல வந்துட்டு எந்த டேட்டா எந்த கைண்ட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க? கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அதுன சொல்லிருக்கிறோமா? அது கூட கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் enclosed in double quotes or single quotes இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம? அதை சொல்லணும். பிங்கன்னு சொல்லிருக்கிறோமா? பிங்கன்னு தானே சொல்லிருக்கிறோம். அத மறந்துட்டீங்க. அதுக்குதான் படிக்கணும் சொல்லிருக்கோம். வேணுமா நோட்ஸ் யாராவது ஏற்கனவே ஒரு வாட்டி பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் டபுள் கோட்ஸ்ல சிங்கிள் கோட்ஸ்ல வச்சீங்கன்னா அது ஸ்ட்ரிங் ஆகும். சோ அப்ப எந்த மாதிரி டேட்டா நீங்க இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதெல்லாம் சொல்ல போறேன். இப்ப அதுக்கு தேவை இல்ல. இப்போ இங்க பாருங்க, நேம் இங்க எந்த லெட்டர்ல எதுல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு? லெட்டர். லெட்டர்னா அது லோயர் கேஸ் என்ன ஆகலாம், கேபிட்டல் கேஸ் என்ன ஆகலாம், பிரச்சனை இல்ல. சோ இப்ப பிரிண்டோ நேம், சோ அதுல என்ன டேட்டா இருக்கோ டிஸ்பிளே ஆயிடும். இப்போ நான் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி கூட நான் இன்னொரு நேம் கூட கிரியேட் பண்ணலாம். இப்ப இதுல கூட ஸ்டார்ட் ஆகலாம் இல்லையா? கேபிட்டல் லெட்டர்ல கூட ஸ்டார்ட் ஆகலாம் இல்லையா? சோ அதுல இருக்கு. இப்ப இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வேல்யூ எதுல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு? இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. இந்த வேரியபிள்ல இருக்கிற டேட்டா டிஸ்பிளே பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் இந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல என்ன டேட்டா இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். நீங்க லோயர் கேஸ் லெட்டர்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலாம், அப்பர் கேஸ் லெட்டர்ல என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் சிம்பல் யூஸ் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, NAME அண்டர்ஸ்கோர் சிம்பல் நேம் இஸ் ஈக்குவல் டு கிரண் அனுப்போம். சோ இப்போ நீங்க இந்த டேட்டா டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த டேட்டா எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அது டிஸ்பிளே பண்ணனும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சோ பாத்தீங்களா, நம்மளுக்கு சொன்ன மாதிரி என்ன ரூல் சொல்லிருக்கோமோ அந்த ரூல்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் ரூல் என்னன்னு சொல்லிருக்கிறோம் நம்ம? வேரியபிள் நேம் Start with digit. not start with number. கரெக்ட்டா? Yes, sir. யார் அவங்க அன்மியூட் பண்ணிக்கணும் வச்சிருக்காங்க? நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறோம். சோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு எரர் ஆகும். இப்ப பாருங்களேன், நான் என்ன கொடுக்க போறேன்? டு நேம் கொடுத்துட்டேன். இப்போ இதுல வந்துட்டு நான் கிரீஷன் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வேல்யூ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. டிஸ்பிளே பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஆனா நம்மளோட ரூல் என்ன? அது வேரியபிள் நேம் should not start with number. ஆனா நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்கீங்க? வேரியபிள் ஸ்டார்டிங் வந்துட்டு நம்பர் கொடுத்திருக்கீங்க. ஆப்வியஸ்லி இட் will throws an error வந்துச்சு பாருங்க. எரர் இது இந்த மாதிரி syntax error, invalid decimal literal. So you should not start with a number. வேரியபிள் வந்துட்டு நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது.
ஆச்சுன்னா அது எரர் அன்னிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கிறோம்? தேர்ட் ரூல் என்னன்னு சொல்லிருக்கிறோம்? வேரியபிள் நேம்ஸ் என்ன சொல்லிருக்கிறோமா? வேரியபிள் நேம்ஸ் contains only letters. Next என்னது? digits or and கூட சொல்லலாம், and underscore symbol. அவ்வளவுதான். இங்க எதுவுமே ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்ப்ளீட் நேம் டிஸ்பிளே பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா சாயி குமார் அண்ட் பிரிண்ட் பண்ணணும். சாயி குமார் அதோட என்னோட ஃபுல் நேம். எப்படி எழுத போறீங்க உங்களோட வேரியபிள் நேம்? ஃபுல் நார்மலா ஹைஃபன் வச்சுட்டு நேம் போடுறீங்க. இங்க நேம் இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் லென்த்தி நேம் எழுதும் போது அந்த வேரியபிள் நேம்ஸ் நடுவுல எங்கன்னா ஆகட்டும் லெட்டர்ஸ் என்ன இருக்கணும், டிஜிட்ஸ் என்ன இருக்கணும், அண்டர்ஸ்கோர் சிம்பல் மட்டுமே இருக்கணும். அதர் தேன் அண்டர்ஸ்கோர் சிம்பல் இருந்துச்சா தட் இஸ் ராங், இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க சாயி குமார். இப்ப பிரிண்ட் பண்ணுங்களேன். இப்ப அந்த சாயி குமார் பிரிண்ட் பண்ணணும்னா எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்கம்மா? அந்த இந்த ஃபுல் நேம் எதுல ஸ்டோர் பண்ணி, இந்த சாயி குமார் எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? இந்த வேரியபிள் தானே. இந்த வேரியபிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வச்சு பாருங்க என்ன வரும், நம்மளுக்கு எரர் வந்துடும். பாருங்க எரர் எதனால? நீங்க வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த 3க்கு மிஞ்சி நீங்க என்னவோ யூஸ் பண்ணிருக்கீங்க, அண்டர்ஸ்கோர் சிம்பல் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஸ்பேஸ் என்ன வச்சு பார்க்கலாமான்னு பார்த்திருக்கீங்க. ஸ்பேஸ் கூட ஸ்பெஷல் சிம்பல் தான், அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஓன்லி அண்டர்ஸ்கோர் சிம்பல் யூஸ் பண்ணோம், அவ்வளவுதான். அண்டர்ஸ்கோர் சிம்பல் யூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். சோ பாருங்க இப்ப வந்துச்சு. நம்பர்ஸ் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு இங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேரியபிள் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த வேரியபிள் தானே இந்த வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னா அந்த சேம் எந்த வேரியபிள் இருக்கு அந்த வேரியபிள் தானே கொடுக்கணும். சோ அதனால இது சேஞ்ச் பண்ணும்போது இது கூட சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நம்பர்ஸ் நடுவுல இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நடுவுல இருக்கலாம், எண்டிங்ல இருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஓகே லெட்டர்ஸ் டிஜிட்ஸ் அண்டர்ஸ்கோர் சிம்பல்ல மட்டுமே பண்றதுக்கு ஆகுது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே அண்டர்ஸ்கோர் ஹைஃபன் சிம்பல் ஸ்பெஷல் கேரக்டர் தான், ஸ்பேஸ் ஸ்பெஷல் கேரக்டர் தான். இந்த மாதிரி @ ஆகட்டும் ஹைஃபன் ஆகட்டும் எல்லாமே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வேரியபிள் நேம் கிரியேட் பண்றதுக்கு ஆகறதில்லை. புரிஞ்சிச்சே நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே? புரிஞ்சிச்சா? ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ், ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டேட்டான்னா சொல்லலாம், வேல்யூ அண்ணா சொல்லலாம், எலிமெண்ட் அண்ணா சொல்லலாம். ஓகேவா? லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இப்ப ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ரூல்ஸ் தான் நம்ம இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இருக்கோம். ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கிறோமோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க. சோ இதெல்லாம் நீங்க என்னோட ஹெட்டிங் பொறுத்து தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரூல்ஸ் இது எல்லாமே. சோ இப்ப 4th ரூல் என்ன சொல்லிட்டு இருக்கிறோமா? 4th ரூல் என்ன சொல்லிட்டு இருக்கேன், வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னது, ஏதாவது ஒரு வேல்யூ வேரியபிள் நேம்ஸ் வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா எந்த கேசஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கீங்களோ அந்த வேரியபிள் டேட்டா நீங்க டிஸ்பிளே பண்ணோம்னா அந்த வேரியபிள் நேமே கொடுக்கணும். இப்ப பாருங்களேன், இப்ப ஏஜ் கொடுக்குறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 34 கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாருங்களேன், இப்ப நான் நம்பர் கொடுத்துருக்கேன், இங்க டேட்டா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ போயிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இப்போ இது மேடம் நீங்க கேட்கலாம், மேடம் இது கொட்டேஷன்ஸ்ல கொடுக்கல. நீங்க கொட்டேஷன்ஸ்ல கொடுத்தா அது ஸ்ட்ரிங் ஆகும். ஓகேவா? நான் கொட்டேஷன்ஸ்ல கொடுக்காம ஓன்லி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் ஆகும். ஒரு என்ன டேட்டா? அது இன்டீஜர் டேட்டா ஆகும். என்ன டேட்டா? இன்டீஜர் டேட்டா. அதெல்லாமே கமிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல காட்ட போறேன். இன்டீஜர் டேட்டா ஆகும். இப்போ இந்த வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்.
இந்த வேல்யூ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? எல்லாமே ஸ்மால் கேசஸ்ல இருக்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. நான் பை எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? இந்த ஸ்மால் கேசஸ் இருக்கிறத யூஸ் பண்ணாம நான் எதுவோ கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணிட்டு அதுவே ரெண்டுமே சமானமோ என்னவோ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? எரர் வந்துடும் நம்மளுக்கு. என்னன்னுட்டு நீங்க இந்த மாதிரி வேரியபிளே கிரியேட் பண்ணல, நேம் ஏஜ் இஸ் நாட் டிஃபைன் மீன்ஸ் நீங்க அந்த மாதிரி வேரியபிளே நீங்க கிரியேட் பண்ணல அன்னிட்டு நீங்க உங்களோட உத்தேசமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டுமே சமானம் என்னவோ அன்னிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்மளோட பைத்தன்ல என்னன்னு தெரியும்? நம்மளுக்கு பைத்தன் கேஸ் சென்சிட்டிவ் தெரியும். சோ அது மூலமாவே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? வேரியபிள் நேம்ஸ் கூட கேஸ் சென்சிட்டிவ் சொல்லிட்டு இருக்கிறோம். சோ எந்த வேரியபிள்ல நீங்க அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிளே கொடுக்கணும். கேஸ் இல்ல, ஸ்மால் கேசஸ்ல இருக்கா ஸ்மால் கேஸே கொடுக்கும், கேபிட்டல் கேஸ்ல இருக்கா கேபிட்டல் கேஸே கொடுங்க. எப்படி எழுதிட்டீங்களோ அப்படி கொடுத்தாதான் உங்களுக்கு வேல்யூஸ் வரும். தட் இஸ் வாட் கேஸ் சென்சிட்டிவ். சோ 4th பாயிண்ட் இது. 5th பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, வேரியபிள் நேம் should not be a keyword ன்னு சொல்லிட்டு இருக்கோம். should not be a keyword. keywords அண்ணா என்னதுன்னா நான் ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க பாருங்களேன், வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த கலர்ல இருக்கு? இது எரர் இருக்கிறதுனால இங்க கிரீன் கலர் இருக்கு, அது விட்டுடுங்க. கரெக்டா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாருங்க. இது எல்லாமே எந்த கலர்ல இருக்கு? வேரியபிள் நேம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு. நீங்க வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே பிளாக் கலரா இருந்துச்சுன்னா கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணல அன்னிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பைத்தன்ல ஒரு கீவேர்டு எடுத்துட்டு இருக்கேன், டெஃப்னுட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க அது வேரியபிள் நேமா டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு வேர்டு எழுதிட்டீங்க டெஃப்னுட்டு. இங்க வேரியபிள் நேம் எந்த கலர்ல இருக்குமா? கிரீன் கலர்ல இருக்கு. நம்மளுக்கு கிரீன் கலர்ல இருக்குமா? அந்த சின்ன ஹிண்ட், அது ஒரு சின்ன ஹிண்டா சொல்லிட்டு இருக்கேன் நார்மலா. ஓகேவா? அது உங்களுக்கு போக 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 எல்லாம் என்ன எதுக்கு இது கீவேர்டா எது கீவேர்டுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு புரியறதுக்கு கீவேர்ட்ஸ் கலர் எப்பவுமே கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? சோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணும்போது அது கீவேர்டு ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னவோ உங்களுக்கு ஏதோ தோணிச்சு அது எழுதிட்டீங்க, அது வேரியபிள் நேம் என்ன கலர்ல இருக்கணும்? பிளாக் கலர்ல இருக்கணும். இங்க வந்துட்டு உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்துச்சு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், ஓகே இது கீவேர்டு என்னவோ அன்னிட்டு அப்ப நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்ல மேடம் நான் கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாமே, ஸ்டோர் பண்ணுங்க பாருங்க. 11 கொடுத்துரு. அப்படின்னா என்னது? இந்த வேரியபிள்ல இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த வேல்யூ எதுல இருக்கு? டெஃப்ல இருக்கு. டெஃப்னு கொடுங்க. டெஃப்னு கொடுத்த உடனே ரன் பண்ணுங்க. அவுட்புட் எரர் வந்துடும். எதனால? நீங்க கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். அப்போ நார்மலா இந்த கிரீன் கலர் வந்த உடனே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏதோ இப்ப 1 கொடுத்துடுறேன். இப்ப பாருங்களேன், இது கீவேர்டு கிடையாது, இது ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற நேம் இது. இப்போ அது யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணீங்கன்னா அந்த வேரியபிள் என்ன டேட்டா இருக்கும் டிஸ்பிளே ஆகும். சோ இந்த 5 ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க லென்த்தி வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். எதனால நம்ம வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும்னா, லென்த்தி வேரியபிள் நேம்ஸ்னா நம்மளோட கோடு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிள் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி லென்த்தி வேரியபிள் நேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். நான் சோ இப்ப வேரியபிள்ஸ் பத்தி எப்படி கிரியேட் பண்ணாமோ பார்த்துட்டோம். ஓகேவா? அப்புறமா வேரியபிள்ஸ் பத்தி லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ் பார்த்துட்டோம். இப்ப ரைட் சைடுல இருக்கிறத பத்தி பேச போறோம். மீன்ஸ் இப்ப இத்தனை வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கிறோம். இது வந்துட்டு நீங்க ஒரு வாட்டி ஸ்ட்ரிங் சொல்றீங்க மேடம், ஒரு வாட்டி நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்டிஜர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னத சொல்றீங்களா பாருங்க. இப்போ யூசுவலா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். நீங்க ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டாக்கு ஒரு மீனிங் கைண்ட் ஒரு டைப் இருக்கும். மீன்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் இது இருக்கும். சோ அந்த கைண்ட் ஆஃப் டேட்டா என்ன நீங்க அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அன்னு தெரியணும்னா அந்த என்னன்னு சொல்றோம்னா டேட்டா டைப்ஸ் சொல்றோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா யூ ஆர் ஸ்டோரிங் இன் த வேரியபிள், தட் கைண்ட் we will call it as a data types. இந்த டேட்டா எந்த மாதிரி டேட்டா நீங்க இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விதத்தை என்னன்னு சொல்றோம்? டேட்டா டைப்ஸ் சொல்றோம்.
நம்மளுக்கு இப்ப டேட்டா டைப்ஸ் பத்தி புரிஞ்சுக்க போறோம். டேட்டா டைப்ஸ். ஸோ நம்மளுக்கு எத்தனையோ டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 1 by 1 படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்துட்டு நியூமரிக் டேட்டா டைப் சொல்லலாம். நான் டிடின்னா டேட்டா டைப் பண்ணிட்டேன். இந்த நியூமரிக் டேட்டா டைப்ல திரும்பி இன்டீஜர் டேட்டா டைப் இருக்கு, அப்புறமா ஃப்ளோட் டேட்டா டைப் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் இருக்கு. ஓகேவா? ஸோ படிக்க போறோம். எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன், அப்புறமா 1 by 1 படிச்சுக்கின்னு போகலாம். செகண்ட் டேட்டா டைப் வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் சொல்றோம். என்னன்னு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் enclosed either by double quotes or single quotes. So அந்த மாதிரி தான் string data type சொல்ல போறோம். டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பூலியன் டேட்டா டைப் கூட இருக்கு, அது பத்தி கூட படிக்க போறோம். பூலியன் டேட்டா டைப் யூசுவலா நம்மளுக்கு அவுட்புட்ல வருது. ஓகேவா? யூசுவலா அவுட்புட்ல தான் நம்ம பார்க்க போறோம். பட் இப்ப ஏதாவது நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 5 is equal to 3 சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரெண்டும் சமானமா இல்லையான்னு கேட்க போறேன். ஸோ நீங்க சமானமான்னு கேட்டிருக்கும் போது நீங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா 2 டைம்ஸ் ஈக்குவல் டு ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் ஈக்குவல் டு கொடுக்கணும். பட் நீங்க ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு வாட்டி போட்டா போதுமான்னு கேட்கலாம். ஒரு வாட்டி போட்டீங்களன்னா அது வந்துட்டு ஒரு வேரியபிள வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னுட்டு நீங்க கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்க மீன்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது அந்த வேல்யூ இது ரெண்டும் சமானமா கம்பேர் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஈக்குவல் போட்டாதான் அது கம்பேரிசன் சொல்றோம். இப்ப என்னோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், 5 ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இது ரெண்டும் நம்பர்ஸ், இது ரெண்டு வேல்யூஸ் சமானமான்னு கேட்டிருக்கேன். இல்ல சமானம் இல்லைன்னா அப்ப நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஒரு அவுட்புட் வரும். எந்த அவுட்புட்னா இந்த பூலியன் டேட்டா டைப் தான். அந்த பூலியன் டேட்டா டைப்ல 2 கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா அவுட்புட் இருக்குமா, ட்ரூ அப்புறமா ஃபால்ஸ். ஓகேவா? சோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது ரெண்டுமே வேல்யூஸ் அவுட்புட்ல வருது. இப்போ இது கண்டிஷன் ராங் கரெக்டா, இந்த கம்பேரிசன் ராங் ஆகுறதுனால நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், ஃபால்ஸ் வரும். சோ இந்த பூலியன் டேட்டா எங்க யூஸ் பண்றோம், யூசுவலா அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது கூட. Next one, last one is sequence data type. Sequence data type இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இந்த 3 data types ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒரு வேரியபிள்ல. சீக்வென்ஸ் டேட்டா டைப் மல்டிபிள் வேல்யூஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இது சீக்வென்ஸ் டேட்டா டைப் சொல்றோம். இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல மல்டிபிள் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, இது கூட ஒரு சீக்வென்ஸ் மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். டுபிள் டேட்டா டைப் இருக்கு, அதெல்லாம் எப்படி தெரியும்னு சொல்றோம் எல்லாமே. செட் டேட்டா டைப் இருக்கு, அப்புறமா டிக்ஷனரி டேட்டா டைப், இது எல்லாமே சீக்வென்ஸ் டேட்டா டைப். சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல 4 டைப்ஸ் இருக்கு, லிஸ்ட், டுபிள், செட், டிக்ஷனரி. ஓகேவா? இன்னொரு டேட்டா டைப் என்னதுன்னா நன் டேட்டா டைப். சோ இதுதான் நம்மளோட டேட்டா டைப்ஸ். ஓகேவா? சோ இப்போ இது ஒன்னா படிச்சுக்கின்னு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட நோட் மாதிரி எழுதிட்டேன் நான். இப்போ சோ எவ்வளவு நல்லா இருக்கு கரெக்டா? எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம இந்த கோர் இந்த இது பத்தி பேசிட்டுமா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரைட்டிங் த ஹேஷ் சிம்பிள் பேசிருக்குமா? பேசிருக்கிறோமா? என்ன ஹேஷ் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றோம்? comment. It is going to give information about the program. இப்ப பாருங்க, இது எதுக்கு ஒரு ரூல் எழுதிருக்கேன், மீன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரூல் எழுதிட்டு அதுக்கு சம்பந்தமா இருக்கிற கொஞ்சம் கோடிங் எழுதிருக்கேன். நீங்க அது முன்னாடியே எழுதணுமான்னு இல்ல, நீங்க சைட்ஸ்ல கூட அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம். சோ இது என்ன சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் நான். நீங்க சோ இது ஓன்லி அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான், நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகாது. யூசருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் நம்ம இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். So alternative names for memory location, we'll call it as variables. So இப்ப நீங்க இந்த ஜூபிட்டர் நோட்புக் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா, நீங்க திரும்பி எழுதுற தேவையில்லை.
எல்லாமே இதுல எழுதிக்கிறீங்களா ஈஸியா இருக்கலாம். பட் எழுதுறது ரொம்ப ஈஸி டைப் பண்றதுக்கான. சோ உங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளா இருக்குமா பாத்துக்கோங்க. பட் இது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணிருக்கணும் எனக்கு தெரியறதுக்கு ஒரு நோட் மாதிரி நான் வச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. பைத்தன் பேசிக்ஸ்ல வேரியபிள்ஸ் டேட்டா படிச்சிட்டு இருக்கிறோம். அப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பத்தி அது டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதை பத்தி 2 லைன்ஸ் எழுதிருக்கிறோம். வேரியபிள்ஸ் என்னவோ டெஃபினிஷன் எழுதிருக்கோம். அதோட ரூல்ஸ் எழுதிருக்கிறோம். அது ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கிறோம். அப்புறமா டேட்டா டைப்ஸ் ஹெட்டிங் வச்சிருக்கிறோம். அதுல எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கோ எழுதிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்க்க போறோம். நியூமரிக் டேட்டா டைப் என்னது? நியூமரிக் டேட்டா டைப் பண்ணா சும்மா நேம்லயே இருக்கு பாருங்கம்மா. நேம்லயே இருக்கு பாருங்க. நியூமரிக் டேட்டா டைப் பண்ணா அந்த வேல்யூஸ் அந்த டேட்டா வந்துட்டு வேல்யூஸ் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அந்த டேட்டா ஒரு நம்பர்ஸ் ஓன்லி நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நியூமரிக் டேட்டா டைப்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்குமா. இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் பத்தி படிக்க போறோம். இன்டீஜர் வந்துட்டு நம்மளோட பைத்தன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்னா இன்ட்னு ரெப்ரசன்ட் பண்றோம். இன்ட் என்ன? இன்டீஜர் எப்படி தெரியும்? எப்படி நம்மளுக்கு தெரியும்? அந்த வேல்யூ தான் அதுல ஸ்டோர் ஆகிக்கணும். எப்படி தெரியுமானா, இஃப் இட் இஸ் எ ஹோல் நம்பர் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டா வந்துட்டு இன்டீஜர் டேட்டான்னு. So what kind of data you are storing in the variable வந்துட்டு இன்டீஜர் எப்படி தெரியுமானா, அது ஹோல் நம்பரா இருந்துச்சுன்னா. ஹோல் நம்பர்னா என்னது? லைக் 23 ஆகட்டும், 12 ஆகட்டும், சம்திங் எதுவோ ஆகட்டும். டெசிமல் சிம்பிள்ஸ் இருக்கக்கூடாது. அதுல டெசிமல் மீன்ஸ் பாயிண்ட் சிம்பிள் இல்லாத ஓன்லி நம்பர்ஸை யூஸ் பண்ண அப்புறமா கூட. டெசிமல் சிம்பிள் இருக்காம கண்டினியூஸ் நம்பர்ஸே இருந்துச்சு. அது எத்தனை இருக்கலாம். அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் சொல்றோம். சோ பாருங்க, இப்ப ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆகுதுனால நம்ம அதுக்கு எது வேணா வச்சுக்கலாம். எக்ஸ் என்ன வச்சுக்கலாம், ஏ என்ன வச்சுக்கலாம், இதனா வச்சுக்கலாம். சோ இப்ப நான் இது எழுதிருக்கேன் 547354 அன்னிட்டு. இப்போ இது வந்துட்டு இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா நீங்க அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணா போதும். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா போதும், அது வந்துடும். மேடம் நீங்க வந்துட்டு இன்டீஜர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நீங்க பிராக்டிக்கலா காட்டலாமா? எஸ், காட்டலாம். பிராக்டிக்கலா காட்டணும்னா நீங்க அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? டைப் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? டைப் ஃபங்க்ஷன். டைப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு நீங்க எந்த மாதிரி டேட்டா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடும் இந்த டைப் ஃபங்க்ஷன். டைப் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது? யூஸ் டு give what kind of data you have stored in the variable. What kind of data we stored in the variable. So நம்ம அந்த வேரியபிள்ல எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கணுமோ இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். சோ எப்படி இப்போ இந்த டேட்டா எந்த மாதிரி டேட்டா? இது நான் இன்டிஜர் நான் சொன்னேன். பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேல்யூ எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. சோ இப்ப அதுல என்ன பண்ணணும்? இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த டேட்டான்னு தெரிஞ்சிடும். சோ நீங்க அதை டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? சோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க டிஸ்பிளே பண்றதுக்கு. இப்போ இதோட டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணும். எந்த டைப் ஆஃப் டேட்டா தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்பிளே பண்ணணும். இந்த டிஸ்பிளே உள்ள டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? டிஸ்பிளே பண்ணணும் அன்றதுக்கு நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க. என்ன டிஸ்பிளே பண்ணணும்? இந்த வேல்யூவோட டைப் டிஸ்பிளே பண்ணணும். இந்த வேல்யூ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அந்த எக்ஸ் கூட இப்போ ரன் பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சுச்சா இன்டீஜர் டேட்டா டைப். இது டேட்டா டைப்ஸ் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம ஒன் ஆஃப் த கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸ் கீவேர்ட். இட் இஸ் த இன்டீஜர் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிருக்கேன் இந்த எக்ஸ் வேரியபிள். ஆமே கூட நீங்க டிஸ்பிளே பண்ண அவுட்புட் வருது, பிரச்சனை இல்லை, வருது. ஆனா இது ஒரே ஒரு லைன் டிஸ்பிளே பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. எதுக்கான கூட பரவாயில்லை. இங்க பாருங்களேன், நீங்க இது பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல கூட வைக்காம சிம்பிளி எக்ஸ்ன்னு கொடுத்தா கூட உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? அவுட்புட் வந்துடும்.
ஓகேவா? பிரச்சனை இல்ல. எப்போ ஓன்லி நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம அந்த சேம் ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணலாம். அதுல ஒரே ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் அன்னப்ப மட்டுமே. இப்போ நான் இது எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல இந்த எக்ஸ் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கணும் டிஸ்ப்ளே பண்ணணும். என்ன டைப் அந்த எக்ஸ் வேரியபிள்ல இருக்கும் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் இப்போ எத்தனை டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? மோர் தேன் 1 அப்படின்னா மல்டிபிள் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அப்ப அது யூஸ் ஆகாதுமா. அது வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கிற அவுட்புட் மட்டுமே காட்டுது, முன்னாடி இருக்கிறது அவுட்புட் காட்டாது. சோ புரிஞ்சுச்சா? இப்ப எஸ் மேம், புரிஞ்சு. என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? ஒரே லைன்ல நீங்க ஒரே லைன் அவுட்புட் கொடுக்கணும்னா நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம டிஸ்ப்ளே பண்ணிடலாம். நம்மள கோடிங்ல கண்டிப்பா மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்ப்ளே அவுட்புட்ல வர்ற மாதிரியே இருக்கும். அப்ப நீங்க பை சான்ஸ் நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட் கிடையாது. சோ அதனாலயே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எது வேணா டிஸ்ப்ளே பண்ணலாம். சிங்கிள் லைனா ஆகட்டும், எது வேணா ஆகட்டும், கண்டிப்பா டிஸ்ப்ளே பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? சோ தட்ஸ் வை while I am explaining every step. சோ நீங்க இப்ப டிஸ்ப்ளே பண்ணணும், அதனால பிரிண்ட் வையுங்க. அப்புறமா எந்த டைப் வேணுமோ நீங்க டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால அந்த டைப் ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வச்சுக்கோங்க. எந்த வேரியபிள் எந்த வேல்யூ நீங்க டேட்டா டைப் எந்த டேட்டான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த டேட்டா எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அந்த வேரியபிள் எக்ஸ் அந்த டைப்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ தட் இஸ் வை யூ ரைட் இன் பிரிண்ட் ஓன்லி. ஓகே, பிரிண்ட்ல எழுதுகிறதுனா நல்லது. ஓகேவாமா? practice of keeping everything in the print. So float type and எப்படி சொல்லலாம்? float எப்ப சொல்லலாம்னா numbers நடுவுல decimal point இருந்துச்சுனா, decimal point என்னதுமா? float values இப்படி. so for example a is equal to 50 இது மாதிரி means இந்த whole numbers நடுவுல dot symbol ஒரு dot நார்மல் தெரியும் தானே என்ன சொல்றாங்க? அது decimal values. A value contains a decimal point, that we will call it as a decimal value or a float value and சொல்றோம். So இந்த மாதிரி டேட்டா ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்துட்டு float data type ன்னு சொல்லிட்டு இருக்கேன். மேடம் பிராக்டிகலா டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறீங்களா? நான் இப்ப அந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும்னா இந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணணும்னா அந்த வேரியபிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வச்சா டிஸ்ப்ளே ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? அந்த டைப் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த டைப் ஃபங்க்ஷன் வந்துட்டு பிரிண்ட்ல வச்சுட்டு இந்த வேல்யூ எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அப்ப பாருங்க இட்ஸ் a float data type ன்னு வந்துச்சு பாருங்க. எதனால? அந்த நம்பர்ஸ் நடுவுல டாட் சிம்பிள் இருக்கிறதுனால அது float data type. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் எப்படி சொல்றோம் தெரியுமா? a plus bj இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி இருக்கணும் பார்க்கிறதுக்கு. நம்பர்ஸ் என்ன இன்டிஜர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்பர்ஸே இருக்கணும். ஆனா ஏல பில நம்பர்ஸ் தான் இருக்கணும். இது வந்துட்டு லெட்டரா இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல இருந்தா அப்ப அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் ன்னு சொல்றோம். சோ வேணும்னா பாருங்க z is equal to 12 plus 78.67j. மேடம் இதுல ஃப்ளோட்டே எதுக்கணுமா? இதுல இன்டிஜர் இல்ல. இதுல ஃப்ளோட் இங்கனா ஃப்ளோட் எதுக்கலாம், இங்க இன்டிஜர் எதுக்கலாம். ரெண்டுமே இன்டிஜர் வேல்யூஸே இருக்கலாம், ரெண்டுமே ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்கலாம், எதுனா பரவாயில்ல. ஆனா பாக்கிறதுக்கு எந்த மாதிரி இருக்கு? a plus bj மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி பாக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா அப்ப நான் என்னன்னு சொல்லலாம்? அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் ன்னு சொல்லலாம். ஓகே, யூசுவலா நம்ம ரொம்ப ஒர்க் பண்றது ஃப்ளோட் அப்புறமா இன்டீஜர் தான். பட் நம்மளுக்கு நியூமரிக் டேட்டா டைப்ல இன்னொரு டேட்டா டைப் இருக்குதுன்றதுனால நம்ம இது எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா? சோ அது டேட்டா டைப் தெரிஞ்சுக்கணும்னா டைப் ஃபங்க்ஷன் உள்ள அந்த வேல்யூ எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அந்த வேரியபிள் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். சோ நீங்க என்ன ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் அது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னு சொல்றதுக்காக. ஓகேவா? So this is all about numeric data types. String அண்ணா என்னன்னு சொல்லிருக்கமா? string அண்ணா என்னன்னு சொல்லிருக்க சொல்லுங்க. இங்க ஸ்டார்டிங்ல string அண்ணா collection of characters. characters அண்ணா என்னன்னு சொல்லிருக்கேன் நானு?
அது லெட்டர்ஸ் என்ன ஆகலாம், டிஜிட்ஸ் என்ன ஆகலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்ன ஆகலாம். இது வந்துட்டு நான் இங்க லெட்டர்ஸ் மட்டுமே எழுதிருக்கேன். நீங்க நம்பர்ஸ் மட்டுமே கூட எழுதலாம், சிம்பிள்ஸ் மட்டுமே கூட எழுதலாம், காம்பினேஷன் ஆஃப் அந்த 3 கூட எழுதலாம். அப்ப அது கொட்டேஷன்ஸ்ல வச்சீங்கன்னா அது ஸ்ட்ரிங் தான் ஆகுது. இப்ப நீங்க கேட்ற மாதிரி அதர்ஸ் ப்ளீஸ் மியூட் மா. இப்ப இது இன்டிஜர் தானேமா, இப்ப இது கொட்டேஷன்ஸ்ல வச்சிடுறேன் நான். இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு -1 டிஸ்ப்ளே பண்ணுது, நம்பர் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுது. ஆனா இது நீங்க டைப் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்டிஜரா எடுக்காது, ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். str ஸ்ட்ரிங் பாத்தீங்களா? இது கூட ஒரு கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் தானே, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் கிடையாது, இது ஒரு கேரக்டரே இல்லையா? கொட்டேஷன்ஸ்ல வச்சிட்டீங்கன்னா அது ஸ்ட்ரிங் தான், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ஏதாவது மாடிஃபை பண்ணீங்களன்னா கண்டிப்பா அந்த செல் ரன் பண்ணிட்டு அப்புறமாவே ரிமைனிங் இது பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரிங் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு டேட்டா அன்னிட்டுங்க, அந்த எது மாதிரி டேட்டான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இது எது மாதிரி டேட்டா? இது டேட்டா வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டான்னு சொல்றேன். ஸ்ட்ரிங் டேட்டானா என்னது? கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்ப அது ஸ்ட்ரிங் டேட்டான்னு சொல்றோம். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் என்னதுன்னா குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஸ்பேஸ் கூட ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான், நம்பர்ஸ் கூட ஸ்பெஷல் டிஜிட்ஸ் கேரக்டர் தான். சோ அது எல்லாமே கொட்டேஷன்ஸ்ல வச்சீங்கன்னா அது ஸ்ட்ரிங். இப்போ இந்த டேட்டா டிஸ்ப்ளே பண்ணணும்னா எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? கோர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அது டிஸ்ப்ளே பண்ணணும்னா அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அது டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ நீங்க ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேடம், நீங்க பிராக்டிகலா காட்டுங்க. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த கோர்ஸ் வேரியபிள் வந்துட்டு டைப்ல வச்சீங்கன்னா அந்த அது நம்மளுக்கு டைப் கொடுத்துரும். ஓகேவா? அது நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும்னா அந்த கம்ப்ளீட் டைப் எங்க வச்சுக்கணும்? பிரிண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப் என்னவோ வந்துடும், ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நீங்க ஒரு டேட்டா கொடுத்துட்டீங்க, இது வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இது வந்துட்டு இன்டீஜர், இது வந்துட்டு ஃப்ளோட் டேட்டா டைப், இது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் சொல்லிட்டீங்க. நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன நேம் சொல்றோம்னா டைப் காஸ்டிங் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? டைப் காஸ்டிங். டைப் காஸ்டிங் என்னதுன்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்றது தான் டைப் காஸ்டிங் சொல்றோம். என்னது? கன்வெர்ட்டிங் டேட்டா டைப், கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு another data type, another data type க்கு கன்வெர்ட் பண்றது, அதுதான் டைப் காஸ்டிங் சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்ல வந்துட்டு 34 இருக்கு. ஓகேவா? 34 இருக்கு. இப்போ இது என்ன டேட்டா டைப்? இது இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னதுன்னா ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டீஜர் டேட்டா டைப்ல இருந்து, ஓகே, ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு டேட்டா டைப்ல இருந்து எது கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? ஃப்ளோட் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு டேட்டா டைப்ல இருந்து ஃப்ளோட் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால இந்த இன்டீஜர் வேல்யூ எதுல கொடுத்துருக்கீங்க? எக்ஸ்ல கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். இப்ப என்ன பண்ணணும்? இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லையா? நீங்க பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் நீங்க டைரக்டா எக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன டேட்டா இருக்கோ இன்டீஜர் டைப்ல இருக்கிறதுனால இன்டீஜர் டேட்டா டைப்ல கொடுத்துட்டு வேல்யூ இன்டீஜர் டைப் கொடுத்துச்சு. இப்போ நீங்க இன்டீஜர் வேல்யூ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் வந்துட்டு ஃப்ளோட் ஃபங்க்ஷன்ல வச்சுக்கினீங்கன்னா என்ன ஆகுது? இந்த 34 வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணும். ஃப்ளோட் வேல்யூ என்னது? 34 வந்துட்டு ஃப்ளோட்டா டிஸ்ப்ளே பண்ணோம். என்ன பண்ணலாம்? 34.0 வைக்கலாமா? அப்ப அது ஃப்ளோட் டேட்டா டைப் தானே. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ளோட் இங்க பாருங்களேன், டைப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்டீஜர் தான். இதனால நீங்க ஜஸ்ட் கன்வெர்ட் பிரிண்ட் பண்ணும்போது மட்டுமே நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கிறது.
ஆனா எக்ஸ்ல இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கு. புரியுதா? நீங்க பிரிண்ட் பண்ணும்போது மட்டுமே இந்த எக்ஸ்ல இருக்கிற டேட்டா ஃப்ளோட்டா டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். டேட்டா டைப் எக்ஸ்ல இருக்கிற இன்டிஜர் டைப் தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்றது ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ float of x ன்னு கொடுத்துட்டு type of y ன்னு கொடுங்க. இப்போ பாருங்க, integer data type float of y print y ன்னு கொடுங்க. print y. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், நான் என்னோட எக்ஸ்ல என்ன டேட்டா இருக்கோ ஸ்டோர் பண்ணி ஒரு இன்டிஜர் டேட்டா எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன், அது டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னதுன்னா, இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கிற டேட்டா வந்துட்டு நான் ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க கன்வெர்ட் பண்ற வேல்யூ ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இன்டிஜர். அந்த இன்டிஜர் எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. float of x. ஸோ அது கன்வெர்ட் ஆயிட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். print of y ன்னு கொடுத்தப்ப எக்ஸ்ல 34 இருக்கு, அந்த float ஆகுறதுனால 34.0. ஸோ print y ன்னு கொடுத்தப்ப நம்மளுக்கு float வேல்யூ டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருக்கிற டேட்டா வந்துட்டு yல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதுல என்ன டேட்டா இருக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கு டைப் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த y கொடுத்திருக்கீங்க. அப்ப என்ன டைப் இருக்கு? float டேட்டா டைப் இருக்கு. சோ ஒரு டேட்டா டைப்ல இருந்து float டேட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா float ஃபங்க்ஷன். இன்டிஜர்ல இருந்தே float அது கிடையாது. ஆனா நம்ம வந்துட்டு இன்டிஜர்ஸ் மீன்ஸ் நம்பர் டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்ட்ரிங்ல இருக்கிற டேட்டா இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆகாது. இப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கிறோம். இப்ப இதுல என்ன எத்தனை டைப்ஸ் பார்த்திருக்கிறோம்? இதுல வந்துட்டு நம்மளுக்கு இன்ட் கன்ஸ்ட்ரக்ட் இது இருக்கு. செகண்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு str யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம இன்டிஜர்ல இருந்து ஃப்ளோட் கன்வெர்ட் பண்றதுக்கு ஃப்ளோட் ஃபங்க்ஷன் ஒண்ணுதான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ளோட் வேல்யூ இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணுவோம்னா என்ன பண்றோமோ பார்க்க போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? லெட்ஸ் see. a is equal to 100.78 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ இது என்ன டேட்டா டைப்மா? இது கண்டிப்பா ஃப்ளோட் தானே. print of a ன்னு கொடுத்தீங்கன்னா float data type ஆகிறதுனால நம்மளுக்கு 100.7 அப்படியே கொடுத்துச்சு. இப்போ என்னோட இன்டென்ஷன் என்னதுன்னா, இந்த float வேல்யூ வந்துட்டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? float டேட்டா டைப் வந்துட்டு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்க பிரிண்ட் பண்ணும்போது int of a ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு பிரிண்ட் பண்றதுக்கு மட்டுமே இன்டிஜரா கன்வெர்ட் ஆகுது. ஆனா அந்த வேரியபிள்ல ஃப்ளோட்டாவே இருக்கும். நீங்க செப்பரேட்டா ஒரு வேரியபிள்ல இன்டிஜர் கன்வெர்ட் ஆயிருக்கிறது ஸ்டோர் பண்ணிக்கணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கணும். சோ அதனால b is equal to எது இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வேல்யூ. இந்த வேல்யூ எதுல இருக்கு? இதுல இருக்கு. சோ என்ன கொடுக்கணும் கன்வெர்ட் பண்றதுக்கு? இன்டிஜரா int அந்த வேரியபிள் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? இன்டிஜரா இது 100.78 இன்டிஜரா எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற வேல்யூ மட்டுமே இன்டிஜர். ஓகேவா? இது கம்ப்ளீட் ஒன் வந்துட்டு ஃப்ளோட். லெஃப்ட் சைடு டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ தான் இன்டிஜர் வேல்யூ. சோ அப்ப இன்டிஜர் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க டிஸ்ப்ளே பண்ணும்போது print of p இன்டிஜர் வேல்யூ கொடுத்துடும். நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க டைப் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுல ஸ்டோர் பண்ணி கன்வெர்ட் பண்ணிருக்கிற வேல்யூ b ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அதோட டேட்டா டைப் பார்க்கணும்னா டைப் ஆஃப் b. சோ பாருங்க int and கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இன்டிஜர் வேல்யூ இது float வேல்யூ இன்டிஜரா கன்வெர்ட் ஆச்சு. சோ இன்டிஜர்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே இன்டிஜர் வேல்யூ. இதெல்லாம் ரவுண்ட் அப் எல்லாம் பண்ணாது. ஓகேவா? இட் வில் டேக் ஓன்லி த வேல்யூஸ் பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் தான் இன்டிஜர்னு சொல்றோம். ஓகேவா? நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்டிஜரா கன்வெர்ட் ஆச்சா இல்லையா, எதுல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, b ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க, அதுதான் நீங்க கொடுக்கணும். நீங்க திரும்பி டைப் ஆஃப் a ன்னு கொடுத்தீங்கன்னா அதுல இருக்கிறது float வேல்யூ தான், அதே கொடுக்கும். தட் மீன்ஸ் இன்டிஜர்ல இருந்து float கன்வெர்ட் பண்ணலாம், floatல இருந்து இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணலாம்.
இன்டீஜர்ல இருந்து ஸ்ட்ரிங்கும் கன்வெர்ட் பண்ணலாம், ஃப்ளோட்ல இருந்து ஸ்ட்ரிங்கும் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா ஸ்ட்ரிங்ல இருந்து இன்டீஜர் ஆகாது, ஸ்ட்ரிங்ல இருந்து ஃப்ளோட் ஆகாது. ஸ்ட்ரிங்ல நம்பர் மட்டுமே இருந்துச்சுன்னா அப்ப கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங்ல லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்டீஜர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு ஆகாது. சோ அது எல்லாமே நாளைக்கு பார்க்க போறோம். Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share, and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.